ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சாப்பாடு ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து என் பையனுக்கு ஸ்கூலுக்கு ஃப்ரைடே என்ன சாப்பாடு பண்ணியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஃபன் பாக்ஸ் நேற்று நைட்டே நான் வந்தோடனே எப்போவுமே வாஷ் பண்ணி வச்சுருவேன். வாஷ் பண்ண டிஃபன் பாக்ஸ் எடுத்து மார்னிங் லைட்டாக தொடச்சிச்சு. அப்புறம் வந்து நான் வந்து சாப்பாடு வைப்பேன். இன்றைக்கி நான் சாப்பாடு என்ன பண்ணேன்னா ரைஸ் பண்ணியிருக்கேன். மார்னிங் வந்து இட்லி பண்ணி பையனுக்கு சாப்பாடு ஊட்டியாச்சு. நீங்களாம் வந்து மார்னிங் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் ரைஸ் வச்சுட்டு கொஞ்சம் பருப்பு குழம்பு. ரைஸ் எப்போவுமே நான் கொஞ்சம் குக்கரில் தான் மார்னிங் வந்து வைப்பேன். எனக்கு இன்னொரு சின்ன பையன் இருக்கான், அதனால் அவனுக்கு கொஞ்சம் எழுப்பி கலப்பறதுக்கு கொஞ்சம் 2 பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து எனக்கு வந்து சட்டியில் வைக்கிற சாதம் ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு டைம் இல்லாதனால எப்பவுமே குக்கரில் இப்போ கொஞ்சம் மார்னிங் ரைஸ் வச்சிடுறது. ரைஸ் வச்சு பருப்பு வச்சுருந்தேன். காரம் அவனுக்கு அவ்வளோ பிடிக்காது, இல்லைன்னா சாம்பார் பண்ணியிருப்பேன். பிடிக்காதனால கொஞ்சம் தண்ணி பருப்பு அவனுக்கு மட்டும் கொஞ்சம் வச்சுருந்தேன் தனியாகவே எடுத்து. அந்த தண்ணி பருப்பு சாதம் வச்சு டிஃபன் பாக்ஸ்லேயே மேக்ஸிமம் வச்சு விரவி கொடுத்துருவேன். தனி பாத்திரத்துலலாம் விரவ மாட்டேன், இப்படி இந்த மாதிரி விரவி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணேன். என்ன வேணும்னு கேட்டேன். முட்டை வேணுமா, அப்பளம் வேணுமான்னு கேட்டேன். வெண்டைக்காய் ஃப்ரை வச்சு விடு அப்படின்னு சொன்னான். சரி சொல்லி வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணேன். வெண்டைக்காய் ஃப்ரை வந்து லைட்டாக அவனுக்கு வந்து கிறிஸ்பியாக இருந்தால் தான் பிடிக்கும், கொஞ்சம் மொறுன்னு அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதே மாதிரி பண்ணி கொஞ்சமாக தான் அவனுக்கு வைக்கணும். நிறையெல்லாம் வச்சா சாப்பிட்டு வர மாட்டான். கொஞ்சோல வச்சா மட்டும் தான் சாப்பிட்டு வருவான், இல்லைனா அப்படியே கொண்டு வந்துடுவான். எனக்கு வேணாம், நீ நிறைய வச்சுட்ட, என்னால் சாப்பிட முடியல, மிஸ்ஸு திட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவான். என்னோட லன்ச் டைம் முடிஞ்சு போச்சு, நீ எந்த அளவுக்கு சாப்பாடு வச்சுருக்க அப்படி அவன் வேகமாக சாப்பிட மாட்டான். ஆனால் என்னையை குறை சொல்லுவான், நான் அதிகமாக வச்சதுனால தான் அவனால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லுவான். ஒரு வழியாக சாப்பாடு வச்சு வெண்டைக்காய் ஃப்ரை வச்சு ஸ்நாக்ஸ்க்கு வந்து கேக் வச்சு, அந்த கேக் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கேக் வச்சு இங்கே பக்கத்து ஷாப்பில் வாங்கின கேக் தான், அது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. இல்லைன்னா மேக்ஸிமம் சிப்ஸ் அந்த மாதிரி தான் கொண்டு போவான். இது அவனுக்கு பிடிச்சது வச்சாச்சு. அப்புறம் வந்து தண்ணி ஹாட் வாட்டர் எப்போவுமே எந்திரிச்சோடனே கிட்டில் வச்சு கொஞ்சம் ஆற வச்சுருவேன். அந்த ஹாட் வாட்டர்லாம் எப்போவுமே டெய்லி கொண்டு போவான். இப்போ மழை கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே பெய்யறதுனால ஹாட் வாட்டர் குடிக்கிறது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. ஹாட் வாட்டர் தான் ஸ்கூல்லையும் கொடுத்து விட சொல்லுவாங்க. ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சாச்சு. லஞ்ச் பேக் ரெடி பண்ணி வச்சாச்சு. லஞ்சு ஊட்டியாச்சு. ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு, கிளம்ப ரெடி ஆயிடுச்சு. நீங்களாம் என்ன சமைச்சு கொடுத்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.